புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று நடைபெற்றது. இன்று காலை தங்க குதிரையில் பச்சை பட்டு உடுத்தி வந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். தண்ணீரை பீச்சி அடித்து கள்ளழகரை வரவேற்ற பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் வழிபாடு செய்தனர். பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்காததால் போராட்டத்தை அறிவிக்கிறோம். நிறைய பேர் இங்கு உழைக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். இனி அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்கள் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது. எம்எல்ஏ என்றும் பார்க்க மாட்டேன். தூக்கி வங்கக்கடலில் வீசி விடுவேன். கூட்டணி பற்றி நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீட்டால் இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வதாக அறிவித்தது. இந்நிலையில் இந்திய ராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தலைமை இயக்குநர்கள் இடையே தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்று பகல் 12 மணிக்கு நடைபெற உள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ரஃபேல் விமானம் உட்பட ஏதேனும் தளங்களை இந்தியா இழந்ததா என்று இந்திய விமானப்படை மார்ஷல் AK பாரதியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இழப்புகள் என்பது போரின் ஒரு பகுதியாகும். நாம் இன்னும் போர் சூழ்நிலையில் இருப்பதால் நாம் இழந்தது குறித்து நான் ஏதாவது கருத்து தெரிவித்தால் அது எதிரிக்கு மட்டுமே சாதகமாக இருக்கும். ஆகவே இது குறித்து பதில் கூற விரும்பவில்லை என்று தெரிவித்தார். இதனிடையே இந்தியா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக 3 ரஃபேல் ஜெட் விமானங்கள் உட்பட 5 இந்திய ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்திருந்தது. போப் பிரான்சிஸ் மறைவுக்கு பிறகு புதிய போப்பாக 14ஆம் லியோ மே 8ஆம் தேதி பதவியேற்றார். இந்நிலையில் நேற்று திருப்பலியின் போது போப் லியோ தனது முதல் உரையை ஆற்றினார். அப்போது இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை அவர் வரவேற்றார். இன்னொரு போர் ஒருபோதும் வரக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். காசாவில் துன்பப்படும் மக்களையும் உக்ரைனில் நடந்த போரினால் இயல்பு வாழ்க்கையை இழந்த மில்லியன் கணக்கான மக்களையும் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் அமைதியின் அதிசயம் நிகழ கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதாக அவர் கூறினார். ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 2022 முதல் போர் நடைபெற்று வரும் நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு உக்ரைனுக்கு ரஷ்ய அதிபர் புதின் அழைப்பு விடுத்தார். இதற்கு பதிலளித்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதை ரஷ்யா உறுதிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் உக்ரைனும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கும் என்று தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற மகளிர் முத்தரப்பு ஒருநாள் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இலங்கையை 97 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது. இறுதிப் போட்டியில் அபார சதம் அடித்து அசத்திய ஸ்மிருதி மந்தனா ஆட்டநாயகி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்.